பிரைசலோர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட இந்த டெய்லி டெலிவன்ஸ் மூலியமாய் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லாம் சேமமாய் சுகமாய் இருப்பீர்கள், கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை சொல்லி உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்தில் சங்கீதம் 30 அதிகாரம் 9 வசனத்தை நாம் வாசிப்போம். ஸ்லாம் சாப்டர் 30 verse 9. கர்த்தருடைய வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராய் இரும் என்று சொல்லி, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு சகாயராக இருப்பேன், நான் உனக்கு ஹெல்ப்பராக இருப்பேன். ஏசப்பா சொல்கிறார். ஒருவேளை இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் நீங்கள் உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கீங்க, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தனிமையாக இருக்கீங்களா, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு கலண்டி கொண்டு இருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், நீர் எனக்கு சகாயராக இருப்பீர். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு சகாயராக இருந்து உங்கள் காரியத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உங்கள் காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இந்த நாள் எந்த காரியத்தில் உங்களுக்கு உதவி தேவையாக இருக்குதோ, ஒருவேளை பண தேவையாக இருக்குதா, இல்லை வேலை காரியத்தில் உங்களுக்கு எந்த காரியத்தில் உதவி தேவையாக இருக்குதோ, ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. உங்களுக்கு இருக்கிற காரியங்களை கண்டு புலம்பாதீங்க. கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது ஏசப்பா சொல்ல, நான் உனக்கு சகாயராக இருந்து உன் புலம்பலை நான் மாற்றி அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஆமேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். உங்கள் பிரச்சனைகளை கண்டு, உங்கள் போராட்டங்களை கண்டு, உங்கள் குடும்ப சூழலை கண்டு நீங்கள் புலம்புறதுனாலோ மற்றவங்களுக்கு சொல்கிறதுனாலோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. விடுதலை கொடுக்குற ஏசப்பாவை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்களுக்கு சொல்கிறார், நான் உனக்கு சகாயராய்ந்து நான் உன்னை விடுவிப்பேன். நீ மகிழ்ந்து களிக்கூற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மனுஷனோட உதவிகளை தேடி போனால் வெக்கப்பட்டு போயிங்க. ஆனால் ஏசப்பா உதவியை நீங்கள் நாடி போகும்போது, ஏசப்பா நீர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் கேட்கும் போது ஏசப்பா உங்களுக்கு பரத்துலேருந்து ஒத்தாசை அனுப்புவார். ஆமேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். இந்த நாள் எந்த தேவையோடு இருக்கிறீங்களா, ஏசப்பாவை நோக்கி ஜாப் பண்ணுங்க. ஏசப்பா உங்கள் எல்லா தேவைகளை சந்தித்து உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல ஏசப்பாவை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட நீங்கள் வாக்கு கொடுத்தீர். ஏசப்பா உண்மை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் சகாயராக இருந்த ஏசப்பா எல்லா காரியத்தையும் நீங்கள் நடத்தி கொடுப்பீங்க. வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன். என் ஜனங்களுக்கு எந்தெந்த காரியத்தில் உண்மை நோக்கி அப்பா உதவிக்காக கேட்குறாங்களோ அற்புதம் செய்வீராக. பரத்திலிருந்து ஒரு தாசை அனுப்புவீராக. எல்லா தேவைகளை சந்திப்பீராக. எல்லா பண நெருக்கடிகளை மாற்றி போட்டப்பா விசாலத்தை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தையை அனுப்பியப்பா என் ஜனங்களுக்கு அப்பா நீங்கள் விடுதலை கொடுத்ததுக்காக நன்றி. சகாயரா இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். God bless you.